கன்னியாகுமரியில் தேவாலயத்தில் நடைபெற்ற அரசியல் கட்சி நிர்வாகி கொலை சம்பவத்தில் 24 மணி நேரத்தை கடந்தும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாததை கண்டித்து உறவினர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலோடு அருகே ஆலய வரவு செலவு கணக்கு குளறுபடி குறித்து அரசியல் கட்சி நிர்வாகி சமூக வலைதளங்களில் பதிவிட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் ஆலய பங்கு தந்தைக்கும் சேவியர் குமாருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் தேவாலய நிர்வாகிகள் சுரேஷ் பாபு, தக்கலை ஒன்றிய திமுக செயலாளர் ரமேஷ் பாபு உட்பட 5 பேர் கொண்ட கும்பல் சேவியர் குமாரை அடித்து கொலை செய்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடந்த 24 மணி நேரத்தை கடந்தும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் மௌனம் காப்பது சொந்த கட்சிக்காரர் என்பதால் காலதாமதமா என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குற்றவாளிகளை கைது செய்து உரிய இழப்பீடு வழங்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி உறவினர்கள் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.